வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கும். இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாய்க்குன்னு வந்து சிறப்பு பெற்ற ஸ்தலம் இது. நவகிரக ஸ்தலத்தில் வந்து ஒரு ஸ்தலமாகவும் இது விளங்குது. இங்கே உள்ள பக்தர்களை வந்து நம்ம சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். பார்ப்போம் பக்தர்களோட சந்திப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எந்த மாதிரியான வேண்டுதலுக்காக இங்கே வந்து கோயிலுக்கு போகிறாங்க, எந்த மாதிரியான வேண்டுதல்லாம் பரிகாரமாக செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம். அதே போல் அங்காரகனுக்கு இந்தியாவிலே செவ்வாய்க்கு வந்து இங்கே தான் பரிகார ஸ்தலம். அவங்க வந்து வடநாட்டில் இருந்தாலும் சரி, காசியில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் செவ்வாய்க்கு பரிகாரம் பண்ணனா இங்கே தான் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பிரசித்தி ஸ்தலம். அதே போல் நம்ம ஏதாவது வேண்டிக்கின்னு நம்ம உடலில் நோய் இருந்ததுன்னா இங்கே வந்து உப்பு மிளகு கொட்டி வேண்டிக்கிட்டு போனால் அந்த வைத்தியநாத சுவாமிக்கு அவ்வளோ கண்கூடா வந்து அதை தீர்த்து வைப்பார். ஏன்னா நாங்களே வந்து அதை வந்து பண்ணியிருக்கோம். அதில் எங்களோட நோய் நொல்லாம் தீர்ந்தும் போயிருக்கு. அந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த புண்ணிய தீர்த்தம் வந்து அவ்வளோ அற்புதமானது. அதில் வந்து நீராடிட்டு நம்ம வேண்டுதலான உப்பு மிளகு ப்ளஸ் வெல்லம் அதில் போட்டுட்டு நம்ம குறைகள்லாம் சொல்லிட்டு வேண்டிட்டு அந்த வைத்தியநாத சுவாமியை வேண்டிட்டு போனால் அது தீர்க்க முடியாத பிரச்சனை கூட அவர் தீர்த்துவார். அற்புதமான ஸ்தலம். இல்ல நாங்க ரெகுலரா வருவோம். நல்லா வந்துட்டு போனா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும், நல்லா இருக்கும். எங்களோட குலதெய்வமும் கூட. ஆமா, அதனால நாங்க இயர்லி ட்வைஸ் வந்துருவோம். அம்மா நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான், பிள்ளைங்க அவங்களுக்கு குலதெய்வம், அவளுக்கு அடிக்கடி நாங்க வருவோம். எங்க பிள்ளை சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா மாவிளக்கு போட்டு வேண்டிட்டு போவோம், நல்லா இருக்கும். அதே மாதிரி உப்பு மிளகு போட்டுவோம், அது கொஞ்சம் நல்லா. எல்லாமே கோயிலுக்கு வந்து போறதுல ஒரு நல்ல ஒரு இது தானே, சக்தி தானே. இங்க வந்து 9 நவகிரகத்துல செவ்வாய் கிரகம். இந்த திருமணம் ஆகாதவங்க, இந்த திருமணம் நடக்காம இருக்கிற தோஷம் உள்ளவங்க, அவங்க எல்லாம் இங்க வந்து ஒரு பரிகாரம் மாதிரி ஒன்று அந்த செவ்வாய் கிரகத்துக்கு செஞ்சாக்கா உடனே 6 மாசத்துல அவங்களுக்கு திருமணம் கூடி வரும். அதுக்கு அது ஒரு சிறப்புங்க ஐயா. சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் வந்திருக்கீங்க. கோயிலோட சிறப்பு தெரியுமா, இல்ல ஏதாவது எதுக்காக வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா, வேண்டுதலாம் இல்ல, சரி லீவ்ல எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போனா, தமிழ்நாட்டுல இருந்து கோவிலே பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சுமா சூரியன் செவ்வாய் கும்புறதுக்காக வந்து நம்ம ஊர்ல வந்து செவ்வாய்க்கு தான் அதிபதி. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது வந்து இது பரிகாரம். பரிகாரம் வந்து சொல்லியிருந்தாங்களா? ஆமா, வந்து எப்படி சார் செய்யறாங்க, எது மாதிரி பண்றாங்க தெரியல. இனிமேதான் செய்யணும். போறாங்க, அவங்கள கூட்டின்னு வந்து அவர் சொல்லுவாரு. ஓகே ஓகே. வாழை மரம் வெட்டி ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால வந்திருக்கோம். ஃபேமிலியோட அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, ரைட். எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கு பரிகாரம் சரிங்க. எங்க ஜாதகம் பார்க்கல, பேச பார்க்கலாம். ஓகே. இல்ல என்ன பரிகாரம், ஏதாவது திருமண பரிகாரம்? தம்பிக்கு வந்து திருமணம். ஓகே. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப டீச்சரா ஒர்க் பண்றீங்க. ஓகே. இப்போ வந்து மேரேஜுக்காக ஒரு வேண்டுதலுக்காக வரீங்க. எங்களுக்கு வந்து வைத்தீஸ்வரன் குலதெய்வம். சரி, என்ன ஊர்ல சார் வரீங்க? சொல்லுங்க சார். குலதெய்வம் இப்போ எப்படி வழிபாட்டுக்காக வரீங்களா, இல்லை ஏதாவது வேண்டுதல் அது மாதிரி ஏதாவது? வழிபாடு ரெகுலரா வர்றதுதான். ஓகே. தான் வந்திருக்கும். பரிகார ஸ்தலம் தான் இது, அதனால பார்க்க வந்திருக்கோம். ஓகே சார். சொல்லுங்கம்மா, கோயில் எப்படி இருக்கு, என்ன வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்ல இது 4 தடவை வந்திருக்கிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த இடம், அதனால ஏற்கனவே வந்தா இப்படி வருவாங்க.
ஈஸ்வரன் கோயில்னு பேர் இருக்கு. இந்த கோயில்ல என்ன வியாதியா இருந்தாலும் சரி இங்க வந்து வேண்டிக்கிட்டா அது சரியா போயிடும். அந்த எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அந்த குளத்துல இருக்கு பாத்தீங்களா, அதுல உப்பு மிளகு வாங்கி நாங்க கரைப்போம். எங்களுடைய வியாதியும் அது மாதிரியே கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் நாங்க மாசந்தோறும் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நாங்க வரோம். சரிங்க. ஆமா, எங்க பாப்பாலாம் வந்திருக்காங்க. அவருக்கு மாப்பிள்ளை எப்படி என்ன வேண்டுதலா எப்படி? ஆமா, அவரு வேண்டுதல், பாப்பாக்கு வேண்டுதல். காஃப் இருக்கு, வந்ததுக்கப்புறம் நல்லா போயிடும் சொல்லுவாங்க. ஓகே, என்ன பரிகாரம்? நாங்க சாமியை வந்து அர்ச்சனை பண்ணோம். அதுதான் நாங்க கேட்டு அப்புறம் உப்பு, சால்ட், பெப்பர், ஜாகரி போட்டோம். சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அடுத்த வருஷம் நான் 5th ஸ்டாண்டர்ட் போறீங்க. எப்படி இருக்கு இந்த ஊர்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பாத்தீங்க இங்க வந்துட்டு? நிறைய கோயில் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸ்பெஷலா இருக்குல்ல இங்க எல்லாம்? ஆமா. விராலிமலை. சொல்லுங்க, இப்ப கோயிலுக்கு வந்துறீங்க, எப்படி ஏதாவது பரிகாரமா? என்ன விஷயம்? என்ன விஷயம்? சும்மா அண்ணா சாதாரண எப்படி இதை கேள்விப்பட்டு முன்னாடி வந்துறீங்களா? இல்ல, ஜாதகம் ஜாதகத்துல சொன்னாங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. வியாதி சம்மந்தப்பட்டு சரி, அது வேண்டுதல் வந்தால் நல்லா இருக்கும். ஓகே, என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சீங்க? இல்லை, இங்கே இந்த குளத்துல போயிட்டு அந்த வெள்ளம் இந்த இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே, அது எல்லாம் செஞ்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபேமிலியோட வந்தோம். இந்த செவ்வாய் அங்காரகன் முன்னாடி வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணோம். அந்த மாதிரி படிப்புக்கு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. ஓகே, சொல்லுங்க. அதான் நாங்கள் வந்து மாதம் இங்கே வந்து இருக்கோம். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, வியாதிக்காக எதனா சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்றதுக்காக நாங்கள் வரோம். நாங்கள் சென்னை போரூர்லேருந்து வரோம். ஓகே, இப்போதான் கோயிலுக்கு வரீங்களா? ஆல்ரெடி இல்லை இல்லை, ரொம்ப நாளாக வந்து இருக்கோம், அடிக்கடி வரும். இங்கே வந்தனால ஒரு நல்லா இருக்கு. ஓகே ஓகே, அதுதான். ஐயா நீங்கள் சொல்லுங்க, கோயில் பற்றி சொல்லுங்க. இந்த கோயில் வந்து பௌர்ணமி தினம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து பௌர்ணமிக்கு முதல் நாள் கிளம்பி வந்துடுவோம். வந்து இங்கே வந்து பார்த்துட்டு அம்பாளையும் ஈசனையும் பார்த்துட்டு இது வைத்தீஸ்வரன் கோயில் வந்து வியாதிஸ்தர்களுக்கு தீர்க்குன்ற நம்பிக்கை ரொம்ப இருக்கும். வியாதிகளை தீர்க்கிற கோயில் இது. இது மிகப்பெரிய சக்தி உள்ள கோயில். அதனால் வந்து நாங்கள் வந்து மாத பௌர்ணமி அன்னைக்கு இங்கே வந்து தரிசிச்சுட்டு நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதனால் எல்லோரும் வந்து பயன்பெறலாம். ஐயா இதாங்க, நாங்கள் மாதம் எங்கள் குரூப் தான் இவங்க. நாங்கள் மாதம் பௌர்ணமி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ
இங்கே வந்து அங்காரகன் ரொம்ப சிறப்பு. அங்காரகன் பூமிகாரன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இவரை வந்து வாங்கி போனோம்னா இவரோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா நம்ம சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் வாங்குறதுக்கு இவரோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம். அதனால நான் அங்கே அங்காரகனை வந்து பார்த்தேன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? நான் கும்பகோணத்தை வந்து ஆமாம், கோயிலுக்கு வந்துருக்கீங்க. நாங்கள் கதிராமூர்லேருந்து வரோம். கதிராமங்கலம். சரி, சொல்லுங்க. எப்படி ஏதாவது எப்படி விசேஷமா ஏதாவது பரிகாரமா எப்படி இருக்கு? இல்லை நீ செவ்வாய்க்கிழமை அதனால எப்போதும் வர்றது. எப்போதும் ரைட் ரைட். யூடியூப் நியூஸ் என்ன ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க கடலூர்ல இருந்து வரோம். கடலூர். சொல்லுங்கம்மா, என்ன இப்போ என்ன வேண்டுதலா ஏதாவது பரிகாரமா என்ன என்ன? வேண்டுதல்னா நம்பிக்கை தான். ஆ. எங்க வீட்டுல உடம்பு சரியாம இருந்தாங்க, நல்லா போயிடணும் வரேன்னு சொல்லிட்டு வேண்டிங்க. ஓ சரி சரி. நல்லா ஆ இருக்காங்க. ஓகே. என்ன ஊர்ல இருந்து வரீங்க? என்ன வேண்டுதல்? நாங்க திருச்சிலேருந்து வரோம். ஓகே. என் பையனுக்காக அம்மா வேண்டியிருந்தாங்க. எனக்கு 7 இயர்ஸ் பிறந்து, ஸோ என் பையன் நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லி அம்மா வேண்டியிருந்தாங்க. அதுக்காக எனக்கு முடிய வரைக்கும் இப்போ நாங்கள் இப்போ வேண்டியிருக்கோம். அப்புறம் வந்து இப்போ வந்து அதை இது பண்ணிட்டு போறீங்க. தம்பி இப்போ பிறந்த இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. என்ன வயசு ஆகுது? தம்பிக்கு இப்போ 25 years ஆகுது. இவரு இவர் எங்கள் அக்கா பையன். அக்கா பையன். சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பிளான்? ஏதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லா வருஷம் ஃபுல்லாகவும் நல்லா சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எந்த வித இதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல ஆண்டா அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. ஹாப்பி நியூ இயர். ஆக்சுவலி என் சிஸ்டர் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஓ, எங்க சிஸ்டர் வீடு எங்க? திருச்சியில. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல தான் இருக்கேன். எங்க இருக்கு? சிங்கப்பூர்ல. ஓ, சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? சிஸ்டர் வீடு எங்க உங்களுக்கு? திருச்சியில. திருச்சி. ஓ, உங்க ஃபுல்லா நீங்க எல்லாம் அங்க போய் செட்டில் என் ஆயிட்டா? பையன் எல்லாமே அங்கதான். ஓ. அம்மா வந்து இங்க வேண்டி இருந்தாங்க. எனக்கு 7 இயர்ஸ் ஓ, நீ அங்க இருக்கக்குள்ள அம்மா வந்து வேண்டிட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா வந்து எங்க அக்காவும் எங்க மாமா அடிக்கடி வருவாங்க. ஓ. சோ அவங்க வேண்டி இருந்தாங்க. அப்ப எங்க அம்மாவும் வேண்டிட்டாங்க. சோ அதுக்காக தான் வந்தோம். ஓகே, சந்தோஷம். எங்க சிஸ்டர் சொன்னாங்க அவங்க வந்து வேண்டுதல் வந்து நீங்க தான் வந்து வேண்டுதல் நீங்க இப்போ வந்து அதை நிவர்த்தி பண்ண போறேன்னு. சொல்லுங்க, நீங்க இங்க சொல்லுங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயில்னு சாரோட பெரியம்மா சொன்னாங்க. அப்புறம் உடம்பு முடியல அந்த மாதிரி எதுவும் இதுன்னா இங்க வந்துட்டு போவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. சாமி வந்து முருகருக்கு, சிவன் வந்து வைத்தியம் பார்த்தாங்க இங்கே அப்படின்றாங்க. அதனால நாங்களும் வந்துட்டு போனோம். நல்லா இருந்து நல்ல வருஷம் வந்துட்டு போவோம். நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லுங்க, என்ன ஊர்ல வரீங்க? வந்தவாசிலேருந்து வரோம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஓகே. அதாவது இந்த 31ஆம் தேதி எல்லா 9 கோயிலையும் பார்த்துருக்கோம். ஓ, எப்போதும் ஆமா. வருஷம் Year end எல்லா கோயிலையும் பார்த்துட்டு என்ன நம்ம ஸ்தலங்கள் எல்லாமே நவகிரகங்கள் போயிட்டு வந்துருக்கீங்களா? ஆமா, நான் சொல்ல பார்த்துருக்கோம். ஒரே நாளில் ரீச் பண்ணுறோம். ஓகே. இப்போ நம்ம இயர் எண்டு வந்து கடைசி நாள்ல இருக்கோம். நெக்ஸ்ட் இயர் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? என்ன அச்சீவ்மெண்ட்? இல்லை, சேம் டூர் தான். ஒரு 16 வருஷமா போயிட்டு இருக்கோம். ரைட். இப்போ நம்மளோட இந்த கோயில் பத்தி சிறப்புகள் ஏதாவது சொல்லலாமா? அங்காரகன் தான் சிறப்பு. இங்கே அவர் தான் ஹெட்டு. ரெகுலராக வரோம் நாங்கள். ஓகே. தேங்க்யூ சார். ஹாப்பி. நாங்கள் ஒரு 16 வருஷமா அந்த குழுவாக வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து டிசம்பர் 31 9 நவகிரகம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 16 வருஷம் எல்லாம் ஒரே ஊர். என்ன ஒரு சிறப்பான விஷயம்னா எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமையா வந்து போயிடும். 16 வருஷமா எந்த ஒரு இது இல்லாம எல்லாமே கடவுள் ஒரு வேலை. கண்டிப்பா. நன்றி. தொடர்ந்து இப்போ 16 வருஷமா வந்து நவகிரக கோயில் டிசம்பர் 31 எல்லா நவகிரக கோயிலும் 9 கோயிலும் பார்த்துருக்கோம். வருஷம் வந்து சந்தோஷம். ஐயா வணக்கம். இப்போ வந்து நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் சன்னதியில இருக்கீங்க. நீங்க இப்போ எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் ஒரு 6-7 இயர்ஸா இருக்கிறேன். ஆனா யாத்திரை போக வருவேன். என்னோட குருஸ்தான் ஜம்மு காஷ்மீர். ஓ, ஜம்மு காஷ்மீர். எவ்ரி இயர் நான் வந்து யாத்திரை வருவேன். அங்க வந்தா கொஞ்ச நாள் 1 or 2-3 days இங்க ஆல்ட் பண்ணுவேன். ஆனா இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது. அது மட்டும் இல்லாத பல மக்களுடைய எண்ணங்கள் பிரகாரம் அவங்களுடைய கோரிக்கையால அவங்க எண்ணங்களையும் பல நிறைவேறின பல யோகங்களையும் கீர்த்தியும் கொடுத்த கோயில் இது. அதாவது இது வைத்தீஸ்வரன் கோயில் சொல்ல போனாலே இங்கே வந்து எல்லாருக்கும் தமிழ்நாடு, நாட் ஓன்லி தமிழ்நாடு, ஆல் ஓவர் த இந்தியாவில் நம்மளுடைய வைத்தீஸ்வரன் கோயில் சொன்னாவே எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக நினைக்கக்கூடிய காரணம் வைத்தியம்னா எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியங்களை முக்கியம் இல்லைங்களா? இந்த ஆரோக்கியத்துக்காக பல பேர் இங்கே வேண்டுதல் பண்ணி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செவ்வாய் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. 9 நவகிரக ஸ்தலங்களில் இது செவ்வாய் ஸ்தலம்னு சொல்கிறதுனால அது இல்லாமல் இங்கே பெயர் போன ரொம்ப சக்தி வாய்ந்த அதாவது செல்வமுத்துக்குமார்னு இருக்கார். செவ்வாய்க்கு அதிபதி முருகன் தான். அங்காரகனுக்கு அதிபதி முருகப்பெருமான் தான். அவரும் இங்கே இருக்கிறதுனால இந்த கோயில் ரொம்ப சிறப்பானது, பழமையானது. பல பேருடைய பல எண்ணங்களும் பல அவங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறின இடம்.
எந்த வேண்டுதல் நீங்கள் மனசில் நினைச்சாலும் இங்கே காரியம் கைகூடி நடக்கக்கூடிய புகழ் வாய்ந்த ஒரு ஸ்தலமாக இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பல ஆண்டுகள் பல தலைமுறையும் சொல்லலாம். இதை 27 ஆதினங்கள் ஆண்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் இது. ஒன்று மட்டும் 27வது ஆண்டினை இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிறார் இந்த கோயில். அப்படி பழமையாக வாய்ந்த கோயில். அப்படின்னா எவ்வளோ தலைமுறைன்னு பார்த்துங்க. 27 ஆதி அப்படின்னா எத்தனை 100 ஆண்டுகள் சிறப்பு வாய்ந்த பழமையான கோயில்ன்றது இந்த கோயிலுடைய சிறப்பு வரலாறையும் இந்த கோயில் தோற்றங்களில் வைத்து நீங்கள் புகழோடும் பேழோடும் சிறப்போடும் வாழக்கூடிய மக்களின் எண்ணப்படி மக்களுடைய திருப்தி யோகங்களையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உள்ள ஒரு சிறப்பான தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான கோயில் என்று சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீ பவா ஆயுஷ்மான் ஹராய் சிவாய் நம சிவாயம் தேவாய் சங்கராய் மகாதேவ் ஹராய் ஹராய் சிவாய் சங்கராயம் மகள சகல கீர்த்தி மங்கள யோகம் மாங்கல்ய யோகம் தனம் தானிய பிராப்தி குடும்ப ஒற்றுமை காரி சித்தி நல்ல யோகங்களும் கீர்த்தியும் பெற்று குடும்ப ஒற்றுமையும் நாடு சிறப்பும் யோகங்களையும் பெற்று மங்கள மாங்கல்யம் நல்ல ஆரோக்கியங்களும் சிறப்பாக வாழ அடியனும் வாழ்த்துக்கிறேன். ஹராய் ஹராய் சிவாய் நம சிவாயம் தேவாய் சங்கராய் மகாதேவோ சுகி பவா ஆயுஷ்மான் பவா ஹர மகாதேவ். ஜெய் ஹோ ஜெய் ஹோ ஜெய் ஹோ. இருந்து வரங்க. வருடம் புத்தாண்டை முன்னிட்டு ஆலய திருப்பணிக்காக இந்த பகுதியில் உள்ள சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளிட்ட அனைத்து ஆலயங்களுக்கு போகிறோம். ஒவ்வொரு வருஷம் வந்து போகிறதுனால ஒரு திருப்பம் இருக்குது, ஒரு ஆரோக்கியம் கிடைக்குது எங்களுக்கு. இந்த ஆலயத்துக்கு பெருமை என்னன்னா சிவபெருமானும் உமாமகேஸ்வரி சமேதன வைத்தியம் பார்த்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. இங்க வந்து தன்வந்திரி பகவானுடைய ஜீவசமாதி இருக்கு. செவ்வாய் கிழக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இது. இந்த ஆலயத்துக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இட ஆரோக்கியம், அனைத்து ஆரோக்கியங்களும் வர்றதுனால வருஷம் நாங்கள் 30-31 1ஆம் போல வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து. இப்போ நம்ம இதை புதுசு இப்போ என்னென்ன வேற ஏதாவது சிறப்புகள் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கோயிலில் வந்து நிறைய வேண்டுதல் இருக்காங்க, அது வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறாங்க, பெரிய பரிகாரங்கள்லாம் இருக்குங்க. ஆமாம், அதாவது இப்போ உடல் சம்பந்தமான நோய்களுக்கு இவர் வந்து ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு சிவபெருமான் வைத்தீஸ்வரர். அதனால உடல் ஆரோக்கியம் பேணி இப்போ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அம்மா உடல்நிலை சரியாகும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். அம்மா வர முடியாது, நான் வந்து அம்மாவுக்கு சார்பாக வந்து நான் வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதத்தை கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆரோக்கியம், ஒரு எனர்ஜி கிடைக்கும். சொல்லுங்க, என்ன ஊர்ல இருந்து வரீங்க கோயிலுக்கு? சென்னையில இருந்து வரேன். சென்னையில இருந்து வரீங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா, முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, எவ்ரி இயர் வருவோம். எவ்ரி இயர் வருவீங்க. எந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் அது மாதிரி பரிகாரங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன மாதிரி வந்து பண்ணிருக்கீங்களா? இல்ல, வந்து போனா நல்லா இருக்கும், அதனால வந்து போறோம். எப்போதும் சாதாரணமா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு போயிடுவோம். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வீடாமங்கலம். எல்லாருக்கும் வியாதி இருக்கக்கூடாது, என்னமா படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க. என்ன ஒரு